இப்ப சொன்னீங்க திமுக வந்து தங்களோட சொந்த பிரச்சனைக்கு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தராங்க. மீனவர்கள் பிரச்சனைக்கு அழுத்தம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்ப மீனவர்களோட நலனை வந்து திமுக அரசு ஒரு பொருட்டாவே மதிக்கல நம்ம எடுத்துக்கணுமா? எப்பவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எதற்காக வந்து மீனவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னா, தமிழகத்துடைய 14 கடற்கரை மாவட்டம், பாண்டிச்சேரி காரைக்காலையும் நீங்க சேர்த்துக்கிட்டா 16 கடற்கரை மாவட்டம். இந்த 16 கடற்கரை மாவட்டங்கள்லையும் அதிகப்படியான மீனவ மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடியவங்க. அவங்களெல்லாம் தெரியும், இது கருணாநிதிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். மீனவர் சமுதாய ஓட்டு அதிமுகவுக்கு போகும். அதனால அந்த சமூகத்தின் மீது நாம எந்த விதமான கவனமும் செலுத்தக்கூடாது. இதான் அவங்களுடைய நோக்கம். இதை தொடர்ந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து ஆனா அதை மீறி இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் அவருக்கு வந்து ஒரு வாக்களிக்கலாம் அப்படின்ற நினைச்சு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு புலம்பி தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வுலாம் கற்பனை கட்ட முடியாது. பால் விலையா இருக்கட்டும், அரிசி விலையா இருக்கட்டும், எண்ணெய் விலையா, அதாவது கோல்டு வின்னராக இருக்கட்டும், பல்வேறு சமையல் எண்ணெய்களாக இருக்கட்டும், கரண்ட் பில்லு, இன்னைக்கு கரண்ட் பில்லுனா கற்பனை கட்ட முடியாத விலைக்கு இது போயிடுச்சு. அன்றைக்கெலாம் வந்து நம்ம ஆட்சியில் வந்து 300 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1500 ரூபா. சாதாரண குடும்பங்கள் ஏசிலாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா 4500 ரூபா 5000 ரூபா இல்லாமல் பண்ணவே முடியாது. இன்றைக்கி சொத்து வரி கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு மும்மடங்கு உயர்ந்து போச்சு.